சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதுல பல பேர் டவுட்ல இருக்கிறாங்க ஃபாதர். இது ரொம்ப கேவலமான ஒரு தீர்ப்பு. நீதிபதிகளின் மன்றமா இல்லை நீதியின் மன்றமா? RSS மஞ்சக்காமால பிடிச்ச ஜட்ஜஸ் இங்க வர ஆரம்பிச்சாங்களோ அவர்கள் தான் உள்நோக்கம் கொண்ட தீர்ப்புகள் வழங்குகிறார்களே தவிர ஏனைய நீதியரசர்கள் அவங்க சரியாத்தான் இருக்கிறாங்க. TVK is finished because அது நீ பாப்புலரா வந்தாலும் கூட அது பாஜகவால் கட்டுப்படுத்தப்படும். 41 பேர் இறந்து போயிருக்காங்க, 11 பேர் குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பணிவோடு நீங்க இந்த சமூகத்துக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த வழக்குல விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் சொல்றாங்க. தமிழர்கள் மீது காட்டப்படுகின்ற வன்மம் அப்படின்னா தமிழ்நாட்டில் யாரும் நம்ப முடியாதா? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதுல பல பேர் டவுட்ல இருக்கிறாங்க ஃபாதர். வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க, சில தயக்கம். நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? இப்படி சொல்லலாம். இன்றைக்கு மதியம் நான் பொதுவாக மதிய உணவு அருந்துகிற போது வரலாறு சார்ந்த அறிவுபூர்வமான சில நிகழ்வுகளை யூடியூப்ல அப்படி பார்க்கறது உண்டு. இப்படித்தான் நான் தரவுகளை சேகரிப்பது. கரண் தாப்பர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் பல்லாண்டுகளுக்கு முன்பு இளைஞராக இருந்த பொழுது இந்தியாவின் பெருமிதங்களில் ஒருவரான, உண்மையிலேயே அவர் உண்மையான பாரத ரத்னா ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானக்ஷா, இந்திய இராணுவத்திற்கு புகழ்பெற்ற தலைமை தளபதியாக இருந்தவர். அப்போது பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். அவசரமாக ஒரு நாள் ஃபீல்ட் மார்ஷல், அப்பொழுது இராணுவ தளபதி, அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார். இது ஃபீல்ட் மார்ஷல் மானக்ஷாவோட இன்டர்வியூ, கரண் தாப்பர் மானக்ஷா இன்டர்வியூ. இது அவரே சொல்கிறார், மானக்ஷா அவர்களே, சாம் மானக்ஷா அவர்களே சொல்கிறார். அவசரமாக அழைப்பு, பிரதமர் அலுவலகத்திற்கு செல்கிறார். முன் அமர்ந்தபோது சொல்கிறார், என்ன பிரச்சனை என்று. எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்ன, இந்திரா காந்தி அம்மையார், என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்னால் என்ன செய்ய முடியும், இராணுவத்தால் என்ன செய்ய முடியும் சொன்னால், நீங்கள் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் சாம் மானக்ஷா பார்த்து, இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்று. நீங்கள் இராணுவ புரட்சி நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப் போவதாக பலரும் பேசிக்கொள்கிறார்கள், உளவு தகவல்களும் வந்திருக்கின்றன என்று சொல்கிற போது அவர் நேராக அவர் முகத்தை பார்த்து சொல்வார், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், as long as you don't interfere with military affairs, the military will not interfere with political affairs. அதாவது அந்த நேரம் எனக்கு இந்த கூஸ்பம்னு சொல்லுவாங்கல்ல, உடம்பெல்லாம் நமக்கு சிலுக்கும் இல்லைங்களா? இந்திரா காந்தி அம்மையார் மிகவும் வலிமையான, ஒரு வகையில் சர்வாதிகாரத்தன்மை கொண்ட, நினைத்ததை செய்து முடிப்பார் என்கின்ற அளவுக்கு எல்லோராலும் அஞ்சப்பட்ட ஒரு பிரதமர் நேராக முகத்தை பார்த்து, நீங்கள் இராணுவத்தின் விவகாரங்களில் தலையிடாதவரை இராணுவம் ஒருபோதும் அரசியல் விவகாரங்களில் தலையிடாது. இந்த நாடு எப்பேற்பட்ட மனிதர்களை கண்டிருக்கிறது, மனிதர்களால் தகவமைக்கப்பட்டு வளர்ந்திருக்கிறது என்பதை இன்று மதியம் உணவருந்துகிற போது எண்ணி உளப்பூர்வமாக உண்மையிலேயே ஒரு பெருமிதமாக இருந்தது. அது இன்னைக்கு பார்க்குறப்போ இது ரொம்ப கேவலமான ஒரு தீர்ப்பு. சாரி டு சே, இதை விட கேவலமாக ஒரு தீர்ப்பு இருக்க முடியாது. அச்சுறுத்துகின்ற தீர்ப்பு. மூன்றாவதாக நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. இது வெறும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி, தமிழக வெற்றி கழகம், விஜய் என்கின்ற இந்த பைனரி இதுக்குள்ள பார்க்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பே அல்ல. இதுக்கு வெளியே. ஆனால் நம்ம தமிழக அரசை விமர்சிக்கவும் செல்லவில்லை, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கவும் நாம் செல்லவில்லை. ஆனால் ஒரு உச்ச நீதிமன்றம் எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள முடியும் என்பதை, இது நீதிபதிகளின் மன்றமா இல்லை நீதியின் மன்றமா அப்படின்னு நம்ம முதற்கேள்வியை கேட்க வேண்டியிருக்குது. அதாவது அதிகாரம் இருப்பதால் எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிற நீதிபதிகளின் மன்றமாக மாறிவிட்டதோ, தனிப்பட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. சட்டம் என்ன சொல்கிறதோ சட்டத்தின் ஊடாக நின்று நீதியை நிலைநிறுத்துவது தான் நீதிமன்றங்களினுடைய பொறுப்பு. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவுக்காக உச்ச நீதிமன்றமே நிற்கிறது. முதல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு யாராவது தமிழக வெற்றி கழகம் கேட்டதா? கேட்கலையே. அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது மனு போட்டு போனாங்களா? இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் அவங்க போனாங்களா? அவங்க போகலை, கேட்கல. கீழமைவு நீதிமன்றங்கள் ஏற்கனவே
வேறு வேறு வழக்குகளில் 2 கமிஷன் அவங்க போட்டிருக்காங்க. ஒன்று முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலும், பொது ஆளுமைகள் அரசியல் கட்சிகள் இப்படி நிகழ்வுகள் நடத்துகிற போது வழிநடத்து நெறிமுறைகள் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை பற்றி வரையறை செய்வதற்கு மேற்கு மண்டல ஐஜின்னு நினைக்கிறல, வடக்கு மண்டல ஐஜி தெரியல, அஸ்ரா கர்க் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 2 பேரும் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் நம்ப முடியாத அப்படிதான் இவங்க முடிவுக்கு வராங்க. தமிழக அரசு நியமித்ததால் இவர்களை நம்ப முடியாது, தமிழக அரசு நியமித்ததால் அஸ்ரா கர்களை நம்ப முடியாதுன்னா அமித்ஷாவுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் நீங்கள் நம்புவீங்களா? இல்லை நரேந்திர மோடி அவங்களுக்கு கீழே இருக்கிற அமைப்பை உச்சநீதிமன்றம் நீங்கள் உட்பட நரேந்திர மோடி அவர்களுக்கு கீழே இருந்தால் அது நம்பப்படணும், அல்லது நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு அரசியல் தன்மை கொண்டவருடைய கீழ் இருந்தால் அது நம்பப்படலாம். இங்கு என்பது நான் அடிக்கடி சொல்வதை போல நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, இன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் முறையில் 8 கோடி மக்களினுடைய இறையாண்மை பிரதிநிதித்துவம் தான் இந்த சட்டப்பேரவை என்பது. மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கடுமையான விமர்சனங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அடிப்படையை நீங்கள் மறுக்க முடியாது. அவர்கள் ஒன்றும் ஒரு ஆயுத போராட்டம் நடத்தியோ அல்லது வீதி வன்முறை நடத்தியோ அவர்கள் ஆட்சிக்கு வந்து அமரவில்லை. அவர்கள் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு அந்த தேர்தல் முறையில் ஒரு பெரும்பான்மையை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய முறைப்படி அது ஒரு 8 கோடி மக்களினுடைய அவர்களில் ஒரு 42-46% பேருடைய ஆதரவோடு அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அது எப்படி உச்சநீதிமன்றம் சொல்ல முடியும்? நீங்க நியமிக்கிற அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு முன்னாள் ஒரு நீதியரசர் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது கீழமை நீதிமன்றங்கள் மீதே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்களா? ரொம்ப ரொம்ப மகா கேவலமான ஒரு தீர்ப்பு. ஒரு உச்ச நீதிமன்றம் பல நேரங்களில் இங்கதான் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கூட நிறைய இடங்கள் உண்மையில நியாயம் நடந்துக்குவாங்க. என்னைக்கு இந்த RSS மஞ்சக்காமால பிடிச்ச ஜட்ஜஸ் இங்க வர ஆரம்பிச்சாங்களோ, இவங்க வந்த பிறகுதான் நீ இப்ப இந்த உண்மையிலே மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமா தான் எல்லாரும் நடந்துக்கிறாங்க. எல்லாம் எளிய பின்புலத்திலிருந்து வருகிறவர்கள், மக்களோடு மக்களாக இருக்கிறவர்கள் முன்ன பின்ன இருக்கும். ஆனா இன்னைக்கு உயர்நீதிமன்றத்திலையும் யாரெல்லாம் RSS பின்புலத்திலிருந்து வருகிறார்களோ அவர்கள் தான் உள்நோக்கம் கொண்ட தீர்ப்புகள் வழங்குகிறார்களே தவிர ஏனைய நீதியரசர்கள் அவங்க சரியா தான் இருக்கிறாங்க. இந்த 2 தீர்ப்பிலுமே எந்த தப்பும் இருந்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் அந்த கொடூர சம்பவம் நடந்த பிறகு அவசரப்படாமலும் ஆவேசம் இல்லாமலும் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு நடந்து கொண்டது. சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு மட்டும் மேடம் ஜெயலலிதா சிஎம் இருந்திருப்பாங்கன்னா விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டார். அவர் கரூர்ல இருந்து திருச்சி வர வழியிலேயே அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள அந்த அம்மா ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம். இவங்க அதை பண்ணலை. அப்புறம் இவர்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நல்லவங்கன்னா நீங்கள் சட்டத்துக்கு முன்னால் நீங்கள் அதான் பொறுப்பான ஒரு நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய மக்களை நம்பிக்கை பெற விரும்புகிற ஒரு கட்சி என்றால் அதை எதிர்கொண்டு சிறைக்கு போய் நீங்கள் அதை உடைச்சிட்டு வெளியே வாங்க. உடைச்சிட்ட வெளியே நீங்கள் சதி செய்ததும் நீங்கள் தான், எங்களை சிறையில் அடைத்து தண்டிப்பதும் நீங்கள் தான் என்று நீங்கள் மக்கள் மன்றத்தின் முன்னால் பேசுங்கள். நீதிமன்றத்திற்கு சென்று உண்மையை கொண்டு வருவதற்கான வழிகளை தேடுங்கள். ஏன் சிபிஐ விசாரணை கேட்டு நீங்களே கூட போகல நீங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க தலைமறைவாகிறாங்க. இவ்வளவு எனக்கும் உண்மையில் அந்த கொடூர சம்பவம் நடந்த பிறகு நானே விஜயும் ஓகே ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸ் பார்ப்போம் எப்படி வராங்கன்னு. அது ஒரு எனக்கு இந்த ஆரஞ்சு ரெவல்யூஷன் கைண்ட் ஆஃப் ஒரு லேக் ஆஃப் ஐடியாலஜிக்கலி அன்ரூட்டட் பாலிடிக்ஸில் எனக்கு எந்த பிரியமும் விருப்பமும் இல்லைன்னாலும் கூட ஓகே. பட் அந்த நிகழ்வு நடந்த பிறகு அருகாமையில் இருந்து கொண்டு அந்த சிச்சுவேஷனை கையில் எடுத்து களத்தில் நின்று வழிநடத்தாமல் அவர் சென்னைக்கு புறப்பட்டு வந்தது அவருடைய தலைமைத்துவத்தினுடைய படுதோல்வி என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன். அந்த செயல் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இவங்க யாருமே பொறுப்பெடுக்காம அது எப்படி நடந்த உடனேயே செந்தில் பாலாஜி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இடத்துக்கு போனாங்கன்னு கேள்வி கேட்கறலாம் அபத்தமான கேள்வி. ஒரு மந்திரிகள் என்றால் அந்த இடத்துல இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே சிஎம் புறப்பட்டு போனால் ஓகே, அதில் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கிறதாவே வச்சுக்கிட்டாலும் கூட ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் ஃப்ளைட்டை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகணுங்கிற முடிவெல்லாம் அது உண்மையிலேயே ஒரு தலைமைத்துவ முடிவு. நீங்கள் அதில் ஆதாயம் தேடுகிறீர்களெல்லாம் நீங்கள் விமர்சிக்கலாம். பட் போனாங்க. இப்படி அபத்தமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்வுக்கு பொறுப்பு ஏற்காமல் தலைமறைவாக இருந்து கொண்டு இப்படிப்பட்டவர்களை கேள்வி கேட்காமல் மாநில அரசு நியமித்த அந்த ஆணையங்களையே நம்ப முடியாதுன்னு ஒரு உச்சநீதிமன்றம் சொல்றதும் அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஜட்ஜு பாருங்களேன் என்ன இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அத்தனை குடிமக்களும் ஜனநாயகத்தன்மையை இழந்து விட்ட ஒரு நாட்டில் எதுவும் புனித பசு கிடையாது. யாரும் ஹோலி கவெல்லாம் கிடையாது. நீங்கள் குடியரசுத் தலைவர் என்பதற்காக விமர்சிக்க கூடாது,
கிரகம் ஸ்டெயின்ஸ் கொலை வழக்கில் வந்து அன்னைக்கு படுகொலை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரிசாவில் வந்து ஒரு அப்பாவி மிஷினரிகளை எரிச்சு கொண்டாங்க வந்து. அதில் வந்து செகண்ட் லைன் ஒரு குற்றவாளி ஆகியிருக்க வேண்டிய ஒரு ஆளுமை தான் இன்றைக்கு குடியரசுத் தலைவராக உட்கார்ந்துருக்கிறவங்க. ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, அநீதியும் குற்றமே ஆனவர்களும் அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் விமர்சிக்கப்படாத புனித பசு ஹோலி கவு நீங்கள் எந்த நிறுவனமும் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்கிற வேலைகளை பார்க்குறோம் இல்லைங்களா? தேர்தல் ஓட்டுக்களை திருடுவதையும் தேர்தல்களையே திருடி எடுப்பதையும் பூசி மெழுகுவதற்கும் அதற்கு ஒரு ஜனநாயக வடிவம் கொடுப்பதற்கும் தான் தேர்தல் ஆணையங்கள் இருக்கிறது. அதே போல நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ விசாரணைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுகிற காலம் முடிந்து போயிடுச்சு. இனி அப்படி கிடையாது. எல்லாரும் நம்ம விமர்சிக்கணும், நடுத்தருவில் வந்து கேள்வி கேட்கணும். கண்டெம்ட் போட்டாங்கன்னா மாஸ் கண்டெம்ட்னு போகணும். நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 10,000 பேர் நாங்கள் கண்டெம்ட் பண்ணுவோம். எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளையனை வெளியேறு, சிறை நிரப்பு போராட்டம் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு வந்தாரோ அந்த இடத்துல இன்னைக்கு வந்து நிற்கிறோம். அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிறாரு நீதியரசர். குஜராத் கலவரங்களில் ரொம்ப ரொம்ப கொடூரமான எண்ணி பார்க்கவே குலை நடுங்க வைக்கும் இதுங்கிறது பில்கிஸ் பானு அந்த படுகொலை நிகழ்வு. அதுல வந்து அப்படி இப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பு வருது, தண்டனை கிடைக்குது. அவங்களுக்கு அனுசரணையா உயர்நீதிமன்றமே நடந்து கொள்கிறவர்கள் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற நேரம் அதையும் மீறி என்ன ஆர்கியூ பண்ணாருன்னா, ஒரு ஜாமீன் கொடுக்க கூட இல்லாத அளவுக்கு மனிதநேயமற்ற ஒரு இது கிடையாது அப்படின்னு வந்து இந்த படுகொலையாளர்களுக்கு சாதகமாக நீதிமன்றத்திலேயே நீதியரசராக இருந்து கொண்டு வாதாடியவர் தான் இந்த அஜய் ரஸ்தோகியா, அவர் பேர் நினைக்கிறேன், அதே ரஸ்தோகி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அருணா ஜெகதீஷன் அவர்கள் நம்ப மாட்டாங்களா? அஸ்ரா கார்க் நம்ப மாட்டாங்களா? ஆனால் ஒரு ஈவு இரக்கமற்ற படுகொலை செய்தவர்களுக்காக நீதி இருக்கையில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேசிய ஒரு மனிதர் நியாயமா நடந்துக்குவாரா? இதை நம்ம நம்பணும். எவ்வளவு கேவலமாகவும் இது ரொம்ப ரொம்ப அச்சமா இருக்குது. இது நம்ம வந்து விமர்சிக்க வேண்டிய ஒரு வழக்கு மட்டும் இல்லை, நாம் மிகவும் கவலைப்பட்டு அச்சப்பட வேண்டிய ஒரு திசையை நோக்கி இந்த நாட்டினுடைய நீதி அமைப்புகள், குறிப்பாக உச்ச நீதிமன்ற அமைப்பே ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவ் வந்து நிற்குதுன்னா எங்கே போகிறது? சமீபத்தில் கூட எனக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறனால அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து அரிதாரம் போட்டுட்டு பெரிய மகா யோகியன்கள் மாதிரி நடந்துக்கிற நீதியரசர்கள் எல்லாம் உண்மையிலே வந்து எப்படி புதுடில்லி சர்வாதிகாரங்கிறதுக்கு இன்னைக்கு அடிமை சேவகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடியுது, வெளிப்படையாக பார்க்க முடியுது. ஆனால் அதெல்லாம் வெளிப்படையாக பேசுகிற ஒரு காலம் வந்துதான் ஆக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு புதுடில்லி சர்வாதிகாரம் தலைவிரித்தாடுகிற ஒரு காலகட்டம். உயர் சாதியம் என்பது கட்டுக்கடங்காமல் தன் ஆணவ திமிரை நாடு முழுவதும் அப்படி எல்லா நிறுவனங்களின் ஊடாகவும் காட்டுகிற ஒரு காலகட்டம். எனக்கு இங்கிருக்கிற கட்சிகள் இவங்க மீது இந்த தீர்ப்பு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் திமுகவே ஃபங்க் ஆகிடுச்சு. ஃபேஸ் பண்ண எல்லாம் வந்து கட்சிக்காரங்களை விட்டோ இதெல்லாம் விட்டோ வெளுத்து கிழிச்சிருக்க வேணாம். இப்படி ஒரு தீர்ப்பு வந்து ஒன்றுமே சொல்லலை, எல்லாம் கம்முன்னு ஆகிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா மாநில உரிமைகள்ங்கிறது நம்ம இந்த நாட்டோடு சேர்ந்தப்போ வந்து நமக்கு நம்முடைய இறையாண்மையை அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். நம்ம ஒன்றும் இறையாண்மை இல்லாமல் இருந்த ஒரு இனம் அல்ல. நான் அடிக்கடி சொல்வதை போல பேரரசுகள் உருவாக்கிய ஒரு இனம். ராஜேந்திர சோழனை விட பெரிய பேரரசர் யார் இந்த நாட்டில் இருந்தார்? இந்திய துணைக்கண்டத்தில் அசோகர் அல்ல, சந்திரகுப்தர் அல்ல, சமுத்திரகுப்தர் அல்ல, கிருஷ்ணதேவராயர் அல்ல. உண்மையில் ஒரு மாபெரும் பேரரசர் என்றால் அது ராஜேந்திர சோழன் தான். என்றால் ஒரு மிகப்பெரிய அப்புறம் 3 சங்கங்கள் வகுத்து மிகப்பெரும் அறிவு மரபை உருவாக்கி ஒரு நாகரிக மரபு உருவாக்கி எப்பேற்பட்ட இனம் இந்த இனம். 75 சொச்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம தலைவர்களுக்கு யாருக்கும் புத்தி இருக்கல. இன்னைக்கு உண்மையிலேயே புத்தி உள்ள தலைவர்கள் இருந்திருப்பாங்கன்னா தனிநாடு வேணும்னு கேட்டு அன்னைக்கு ஒரு உலகம் முழுவதும் தமிழ் கொடி பறக்கிற ஒரு நல்ல நாட்டை இன்னைக்கு உருவாக்கி இருப்பாங்க. நமக்கு தான் வெள்ளத்தோலை பார்த்தாலே தொப்புக்கடின்னு உள்ள வந்து அடிமை புத்தி நமக்கு இருக்குல்ல. அப்படிதான் காந்தியையும் ஜவஹர்லால் நேருவையும் பார்த்து விழுந்து எல்லாம் வந்து ஒரு நல்ல தனிநாடு வரதை நம்ம கெடுத்துட்டோம். அதை நீ திரும்ப போய் நம்ம பார்க்க முடியாது. சரி, இன்னைக்கு இந்த நாட்டில் நம்ம வளர்ந்துட்டு நல்லா வளருவோம் சிறப்பாக இருப்போம்னு பார்த்தாச்சுன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு இருந்த அதே அவுரங்கசீப் மாதிரி தானே இன்னைக்கு நடத்துறீங்க. நீங்கள் அவுரங்கசீப் எப்படி வந்து எனது இந்த கடி பணிந்து கப்பம் கட்டினால்தான் நீ இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே நாடு முழுசும் உருவாக்கி வச்சிருந்தார். அல்ல கிருஷ்ணதேவராயர் அப்படி தான் உருவாக்கி
வச்சிருந்தார் அந்த ஆள். இங்கே அவங்க ஆட்களை அனுப்பி இங்கே இருக்கிற மக்களோட நிலங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு நீ அடிபணிஞ்சு வாழ்ந்தா நீ ஒரு அந்த பக்கம் ஒரு ஜமீனாவோ இதாவோ இருந்துக்கன்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறோம். இதை எதிர்த்து ஒரு கலகக்குரல் வரல. கலகக்குரல்னா கலகம் செய்வதல்ல. இதை எதிர்த்து ஒரு துணிந்து உச்சநீதிமன்றம்னா புனித ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் கடந்து இது தலைக்கு மேலே மூழ்கி போயிடுச்சுங்கிறதா இதெல்லாம் நம்ம காண்கிற காட்சிகள். வெளிப்படையாக பேச வேண்டும். மேக்சிமம் ஃபெடரலிசத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு காலம். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை நாம் இன்னைக்கு யார் அங்கே இருக்கிறாங்க, எந்த அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், இதெல்லாம் வெளிப்படையாக கட்டாயம் பேசியே ஆகணும். தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம கட்டாயம் பேசணும். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இதை பற்றி நம்ம பேசணும். இடியை பற்றி பேசணும், சிபிஐ பற்றி பேசணும், ஐபிஐ எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இதுல நம்ம தமிழினம் நேர்காணல்லையே நிறைய பேர் சில விடயங்கள்ல விவாதமா உட்படுத்தினாங்க ஃபாதர். இந்த தீர்ப்பு விவகாரமா ஒண்ணு அவசரமா சிபிஐக்கு கொடுத்தது, ரெண்டாவது மோசடியா கையெழுத்து வாங்கி மனு தாக்கல் செய்தது, மூணாவது இவங்க எப்ப இந்த சிபிஐக்கு மாற்றினார்களோ அதன் பிறகு தாவேகாவுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வெளியே தலை தூக்க தொடங்குறார்கள். அப்புறம் அவங்களுடைய ஜாமீன் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. 4வது மிக முக்கியமானது, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த வழக்குல விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது தமிழர்கள் மீது காட்டப்படுகின்ற வன்மம். அப்படின்னா தமிழ்நாட்டில் யாரும் நம்ப முடியாதா? தமிழ்நாட்டில் எந்த அதிகாரியுமே நீங்க நம்ப முடியாதா? அதான் சொல்றேன், இதை விட கேவலமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கவே முடியாதுங்க. நமக்கு கவலை என்னன்னா, அவர் விஜயோட சோழியை முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். பொலிட்டிக்கலி அவர் சோழியை முடிச்சுட்டாங்க. அதாவது அவர் நம்ம நினைக்கிறோம் அவரை ஏதோ இண்டிபெண்டா இவங்க வளர்த்து விடுறாங்கன்னு. அப்படி கிடையாது. அவர் அவருடைய பொதுவாக ஒரு அரசியல் தலைமை என்பது ஈகோ சிஸ்டம் தான். இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கொக்கிக்குள்ள வந்துட்டாங்க. அதில் ஒரு வகையில் சொன்னால் உண்மையிலேயே இவங்க இன்னும் ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கணும். ஏன் இவங்க நினச்சிருந்தா அதை குற்றம் சாட்ட வழக்கு பதிவு செய்தவங்கள பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்க முடியாதா? புதுடில்லிக்கு பொலிட்டிக்கல் ஜேர்னி போக முடியுதில்ல? ஆமாவா இல்லையா? இங்கே அரசியல் பயணம் நீங்கள் போக முடியுதில்ல? ஏன் இந்த ஏர்போர்ட்டை தாண்டி தானே போயிருப்பாங்க? தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது அது? நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா மட்டும் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு பிடிச்சி நசுக்கி இந்த இவ்வளவு கூத்தெல்லாம் நடக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்தாச்சுன்னா டிவிகே இஸ் ஃபினிஷ். பிகாஸ் அது நீ பாப்புலராக வந்தாலும் கூட அது பாஜகவால் கட்டுப்படுத்தப்படும், ஆர்எஸ்எஸ்ஆல் கட்டுப்படுத்தும் ஒரு குக்கை விஜய்க்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் கீழே ஒரு சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிஸ்டம் இப்போ நாம் திமுகலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதுதான் ஈழ விடுதலை போராட்டம் இவ்வளவு கொடூரமாக முடிக்கப்பட்டது. அப்போது நான் நமக்கு தெரிந்த ஏன் இப்படி இவ்வளவு கொடூரமான ஒரு முடிவுக்கு, அது உலக நாடுகளும் புதுடில்லியும் சேர்ந்து எடுத்த முடிவாக இருந்தாலும் கூட தமிழகத்திலிருந்து ஒரு எதிர்குரல் எழுந்து விடாதபடி எப்படி நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னா, கலைஞரை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? பெரிய மந்திரிங்க, இந்த பெரிய மந்திரிகளில் ஒருத்தர் கூட அந்த போரை தடுத்துறதுக்கு தயாராக இருக்குல்ல. எல்லாம் பெரும் பண்ணையாராயிட்டாங்க. எல்லாம் புதுடில்லி அதிகாரத்தை ரசிக்க தொடங்கிட்டவங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரமும் பணமும் வசதியும் தான் முக்கியமாக இருந்தது தவிர ஒரு இனத்தினுடைய அழிவை காப்பது என்பது அவர்களுக்கு அக்கறையாக இருக்கவில்லை. அதே போலத்தான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கலைஞரே விரும்பி இருந்தாலும் கூட அந்த ஈழ அழிவை தடுத்து நிறுத்துவதற்காக தன் ஆட்சியை இழக்கிற முடிவுக்கு அவரை சுற்றி இருக்கிறவர்கள் உடன்படுகிறவர்களாக இருக்கல. இது யதார்த்தம். விஜய் மேட்டர்லேயும் அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி ஒரு சிக்கல் வருதுன்னா நீங்கள் கட்சி கூட்டம் போட்டு முடிவு பண்ணணும். செயற்குழு, உயர்வு நிலைக்குழு, நீங்கள்லாம் ஒன்று கூடி உட்காந்து பேசி என்ன பண்ணலான்னு வேணும். உங்களுக்கு ஆலோசகர் குருமூர்த்தின்னு போனீங்கன்னா உங்களை எப்படி தமிழ்ச்சபம் நம்புவோம்? எப்படி மற்றவங்கெல்லாம் நடுநிலையாக இருக்கிறவங்க நம்புவாங்க? நான் அவர் தான் எங்கள் ஆஸ்தான ஆலோசகராங்க. தமிழ்நாடு அரசியலுக்கு அவர் தான் ஆஸ்தான ஆலோசகரா. அடிப்படையில் சக மனிதர்கள் மீதும் சமூகங்கள் மீதும் வன்மமும் வெறுப்பும் கொண்டவர்கள் தான் உங்களுக்கு ஆலோசகர்கள் என்றால் உங்களை எப்படி தமிழ் சமூகம் நம்பும்? அந்த வகையில் பார்த்தாச்சுன்னா ஒரு கொஞ்ச நஞ்சம் அவர்கள் மீது இருந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கூட இல்லாமல் போயிற்று அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. இதில் ஊடகத்தில் பேசுகிறவங்களும் கருத்து சொல்ல வர்றவங்களும் கூட இது ஒரு நியூ டெல்லி இம்பீரியலிசம்ங்கிறத பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதோ இங்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே உள்ள எந்த கவர்மெண்ட்டாவது எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாவது 40 பேர் சாகணும்னு பிளான் போட்டு செய்வாங்களா? ஒரு காமன் சென்ஸ் எடுத்து பாருங்களேன். ரொம்ப 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 காமன் சென்ஸாக எடுத்து பாருங்களேன். பிளான் பண்ணி இத்தனை பேர் சாகணும்னு அந்த கூட்டம் ஃபெயிலியர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஏதாவது கசாமுசா தள்ளுமுள் நடக்கணும்னு நினைப்பாங்க. அப்படியே பண்ணாலும் திட்டமிட்டு இதெல்லாம் செய்தாங்க. நீங்கள் ஒரு 7-8 மணி நேரம் அந்த மக்களை காக்க வச்சுருக்கிறீங்க.
அப்புறம் எந்த கட்டுக்கோப்பிற்குள்ளும் நிற்காத ஒரு கொள்கை வேறு இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தை ரசிகத்தன்மையால் திரட்டி வச்சிருக்கீங்க. ஏன் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஊர் ஊரா போய் கொள்கையை எடுத்துரைத்து வளர்த்து அதை ஒரு அமைப்பு ரீதியாக அணியமாக்கி அந்த அணியமாக்கி பயிற்றுவிக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து கொண்டு வந்த கூட்டமா அது இல்லைல்ல. அப்போ இவ்வளவு ஒரு சிறிய இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீ கூட்டுறப்போ அந்த பாதுகாப்பை பற்றி இப்போ நாங்கள்லாம் மேரத்தான் நடத்துகிறவங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேரத்தான் நடத்தின போது ஒரு தம்பி இறந்து போயிட்டார். கூட்ட நெரிசல் இல்லை. அப்போ பரிசு தொகை கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோம். தருமபுரி தம்பி எப்படியாவது இந்த பரிசை வாங்கினா என் குடும்பம் நல்லாயிடுமே, ஏன்னா 10 லட்சம் ரூபா முதல் பரிசு வச்சுருந்தோம். அப்போது 2007 அந்த ஒரு ஆவேசத்தில் ஓடி இருக்கிறார். அந்த ஆவேசத்தில் ஓடினதில் கடைசி ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி கொலாப்ஸ் ஆகி இறந்துட்டார். அந்த ஆண்டே நாங்கள் மேரத்தானுக்கு இனிமேல் பரிசு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். பரிசுக்காக ஓடுகின்ற மேரத்தான் நடத்தக்கூடாதுன்னு ஒரு தார்மீகமான முடிவு எடுத்தோம். ஏன்னா அப்படி ஓடி பழக்கப்பட்ட ஒரு பண்பாடு நமக்கு இல்லை. அந்த ஓடுதல் என்கின்ற பழக்கம் பெரும் பண்பாடாக ஒரு மாஸ் கல்ச்சராக வர்ற வரைக்கும் இப்படி யாருக்கும் ஒரு டெம்டேஷன் வர மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்து இன்னைக்கு வரைக்கும் இப்போவும் மேரத்தான் நடத்துகிறோம். பட் பரிசு தொகை வைக்கிற மேரத்தான் நடத்துறது இல்லை. இது சிறிய சிறிய பாடங்கள், ஒரு அனுபவம். எல்லா நிகழ்வுகள் நடத்துகிற போது அதுக்கப்புறம் மேரத்தான் நடத்திடுவோம். முதல் கன்சிடரேஷனே சேஃப்டி. எப்படி இந்த கூட்டத்தை இப்போ எந்த அளவுக்கு திட்டமிடுவோம்னா, ஒரு 10,000 பேர் ஓட வர்றாங்கன்னா எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் விசில் அடித்தது ஒரு ஓட்டம் ஓடும் பார்த்தீங்களா, அதில் தான் எல்லாரும் ஏதோ முதல் பரிசு வாங்க போகிற மாதிரி போடுவாங்க. அப்போ அந்த இடத்த எப்படி பிரிக்கிறது, எப்படி அதை தலையை போட்டு பிச்சு அதுக்காக சிறப்பு அணிகள் என்ன பண்ணி விடுவோம்னா, ஒரு 200 பேருக்கு ஒரு எங்கள் டீமே விடுவோம். ஸோ அவங்க அந்த பஃபரானு அதை பின்னாடி இந்த உந்தி தள்ளி வரவங்களை கொஞ்சம் தடுத்துக்குவாங்க. ஒரு 200 பீப்புளை எப்போவுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 200 பேருக்கு அதுக்கப்புறம் நம்ம டீம் ஒரு 2 ஓட நிற்பாங்க. அவங்க அந்த அந்த ஸ்பீடை அப்படி கொஞ்சம் டெம்பர் பண்ண, ஓடாமலும் நிற்க மாட்டாங்க, ஓடுவாங்க. ஆனால் முண்டி அடித்து ஓடாமல் பார்த்துக்குவாங்க. ஒரு சின்ன ஒரு 10,000 பேர் ஓடக்கூடிய ஒரு மேரத்தானையே இவ்வளவு கவனமாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே நாட் ஒன் ஷால் பி ஹார்ம்ட், ஒருத்தருக்கும் எந்த தீங்கும் நடந்துடக்கூடாதுங்கிறப்போ இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று வருகிறவர்கள் இத்தனை பேர் வருவாங்க. இவங்களுடைய பாதுகாப்பு, சாப்பிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒழுங்கு பண்ணுறோமா, தண்ணி வசதிகள் செய்திருக்கிறோமா, என்ன ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம், இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வாலண்டியர் டீம்னு ஒரு 2000-3000 பேராவது நம்ம வச்சிருக்கிறோமா, இதெல்லாம் திட்டமிடுறதான கட்சி கட்டமைப்பு தலைமைத்துவ பொறுப்பு. இதெல்லாம் பண்ணாமல் கூட்டத்தை காட்டி ஐ ஆம் அ பிக் மேன், நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் பாருங்க, நான் தான் அடுத்த இப்படி நின்னீங்கன்னா அது ஓகே. அனுபவம் குறைவுன்னா நீ வித் ஆல் ஐ ஹவ் கமிட்டட் அ மிஸ்டேக், என் தரப்புலையும் தப்பு இருக்குது, ஆனால் இதில் எனக்கு ஐயம் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு சந்தேகங்கள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகங்களுக்கு சரி பண்ணுறதுக்காக ஒரு நடுநிலையான விசாரணை ஒன்று நடத்தணும், அது தமிழ்நாடு அரசு செய்யுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க கேட்டு அவங்க போயிருக்கலாம். பட் தங்கள் தரப்பில் எந்த தப்புமே நடக்காது போலவும், ஆக்சுவலி கிரேட்னஸ் லைஸ் இன் அக்செப்டிங் யுவர் ஃபெயிலியர். அதுவும் இத்தனை 41 பேர் இறந்து போயிருக்காங்க, 11 பேர் குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பணிவோடு நீங்கள் இந்த சமூகத்துக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? ஐ ஹவ் கமிட்டட் நாட் ஓன்லி எ கிரேவ் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், பட் ஐ ஹவ் சின்ட். ஐ டிடன்ட் கேர் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த பீப்புள் ஹூ வுட் கேதர். அதுக்கான நான் ஒழுங்குகள் செய்யலை, இதெல்லாம் என் பக்கத்தில் விட்ட பிள்ளைன்னு சொன்னால் தென் யூ ஸ்டாண்ட் டால் அஸ் எ லீடர், யூ ஸ்டாண்ட் டால் அஸ் அன் ஆர்கனைசேஷன். இது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷனுங்கிற ஒரு இமேஜ் வரும். அதை பற்றி நீங்கள் கடுகளும் ஒரு கருத்து சொல்லாமல் இப்படி ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல் எலெக்ஷன் வர நேரம் இனி அவர் கரெக்டாக குஜராத் வழக்கில் கலவரத்தில் அவங்களுக்காக ஒரு ஜட்ஜை கொண்டு போட்டிருக்காங்க. இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும், அரசு திட்டமிட்டு தான் செய்துன்னு ஏதாவது எழுதணும், அது தேர்தலில் ஒரு பேசுபொருளாக மாறணும். திமுக கொஞ்சம் அதில் டிஃபென்சிவ் ஆகிட்டாங்க. டிஃபென்சிவ் ஆகிருக்கக்கூடாது, இதோட டேக் ஆனால் வெளிப்படையாக அதே ரஸ்தோக்கி யார் அப்படின்னு பப்ளிக்கில் பேசியிருக்கணும். எதுக்குங்க நம்ம பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? சிஸ்டமும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இதுங்கிறது தர்மம் தவறி போகிற போது நீங்கள் கேள்வி கேட்குறதான நமது மரபு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே சொன்ன ஒரு இனம் தானே இல்லைங்களா? என்றைக்குமே அறச்சீற்றம் என்பது நமது ஜீன், நம்மளுடைய ஜீனே அறச்சீற்றம் தான். அதான் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் சிலிர்ப்படைந்து தனியாக இருக்கிறப்ப கூட அடியே எங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது
அந்த நக்கீரனாருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கிற அந்த உரையாடல். நக்கீரன் வந்து அவர் அறிவு ஜாதியிலேருந்து வந்தவர் கிடையாது. அன்னைக்கு ஜாதி கிடையாது தமிழர்களுக்கு. தொழில் குழுமங்கள் தான் இருந்தனவை தவிர அதில் வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டியை கொண்டு வந்து நீ பெருசு, நீ எடை, நீ கீழேன்னு சொன்ன கேவலம் நமக்கு இருக்குல்ல. இந்த இவனுங்க தான் அந்த அஜய ரஸ்தோக்கிக்காரங்க வைதீகத்துக்காரனு கொண்டு வந்தது தான். இந்த சாதிங்கிறது பிறப்பிலேயே ஒரு மனிதன் நீ கீழானவன். இதை விட உலக மானுட வரலாற்றில் இது போன்ற ஒரு அராஜகம்ங்கிறது கிடையவே கிடையாது. பிறப்பிலேயே நீ கீழானவன் என்று சொல்வதைப் போல அராஜக கொடுமை அது கொண்டு வந்தது வைதிகம் தான் கொண்டு வந்தது. அது வரைக்கும் இங்கே வந்து தொழில் சமூகம் இருந்தது. அப்போது சங்கத்துக்கு தலைமையேற்ற நக்கீரன், 3ஆம் சங்கத்திற்கு தலைமையேற்ற நக்கீரனார் ஒரு கடல்ல இருந்து வர சங்கம் எடுத்து அறுத்து அதை மாலையாகவோ பொடியாகவோ செய்கிற சங்கு பறவர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சங்கு பறவர், மீன் பறவர் உண்டு, தொழில் மற்றபடி பறவர், சங்கு பறவர்னு ஒரு சமூகம் இருக்கு. பரதவர் பெர்னாண்டோஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பெர்னாண்டோஸ்லேருந்து உள்ளே வந்து அதில் வந்து ஒரு பிரிவு தான் அந்த சங்கு பறவர். நக்கீரனாரும் அந்த சங்கு பறவர் சமூகம். அங்கம் பழுதுபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட 2 கால் விரித்து சங்கதனை கீர் என்று அறுக்கும் நக்கீரனோ எம் பாட்டுக்கு பொருள் உரைப்பதுன்னு சிவபெருமான் சொல்கிறார். சங்க அறுப்பது எங்கள் குலம், சங்க அறுப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேதுகுலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணார் உண்மை போல் இறந்துண்டு வாழ்வோம் போயா அப்படிங்கிறாங்க. நக்கீரான்னு அவர் கோச்சிக்கிறார். சிவபெருமானுங்கிறதுக்காகலாம் அவர் நக்கீரனார் வந்து கீழே அவர் சாதாரண ஒரு தொழில் சமூகத்திலேருந்து வந்தவர் தான். ஸோ அந்த அறச்சீற்றம் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் வரணும். நீ யாரையும் அங்கே இருந்து டெல்லியில் இந்த அராஜகம் பண்ணுறது? நீ உச்சநீதிமன்ற நீதிபதிங்கிற கோதால வரதுனால எல்லாம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா? அல்லது உயர்நீதிமன்ற நீதியரசருங்கிற கோதால வரதுனால நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படின்னு தெருவில் வந்து நின்று பேச வேண்டிய காலகட்டம். எல்லா குடிமக்களும் பேசணுங்க. இறையாண்மைங்கிற நம்ம இறையாண்மை தானே. என்ன இறையாண்மைங்கிறது அமித்ஷாவிட்டையும் நரேந்திர மோடி சார்கிட்டையுமா இருக்குது? இறையாண்மைங்கிறது வீதியில் வையகம் காப்பவனும் ஒரு சாதாரண வாழைப்பழ ஒரு காய்கறி கடை தெருவில் வைத்து விற்கிறவர்களுக்கும் அதே இறையாண்மை தான். இறையாண்மைங்கிறது வேறுபாடெல்லாம் கிடையாது. அதனால் நிறைய பேசணும். கட்டாயம் பேசி ஆக வேண்டிய இது. திமுக கொஞ்சம் அச்சப்பட்டு விட்டது போல் தெரிகிறது. அச்சப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. அத்தனை சக்திகள் திமுகவினுடைய தவறுகளை விமர்சிப்பது வேறு, குறைகளை விமர்சிப்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் உரிமைகள் என்று வருகின்ற பொழுது, மாநில உரிமைகள் என்று வருகின்ற பொழுது, இந்த புதுடெல்லிக்காக இங்கேருந்து பெரிய ஜால்ரா இல்லை. இன்றைக்கி வந்து அந்த அண்டா தட்டுற மாதிரி தட்டுறாங்க இங்கேருந்து. அதுக்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் உருவாகிருக்கு இல்லைங்களா? தேசிய நீரோட்டம்னு இதுக்கு பேரும் வச்சுருவாங்க. நாட்டுப்பற்று. இது நாட்டுப்பற்றுன்னா எப்போவுமே எங்கள் ஊர் எனக்கு படித்து தந்ததெல்லாம் வந்து தமிழ் எனக்கு படித்து கொடுத்தது வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். இதுதான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வர்றது கோன் உயர குடி உயரும், குடி உயர நீர் உயருமா, நீர் உயர வரப்பு உயரும், வரப்பு உயர. இது வளர்ச்சி கிடையாது. இப்படி கிடையாது. இப்படி ஒரு வளர்ச்சியே கிடையாது. இது தப்பான வளர்ச்சி, ஆபத்தான வளர்ச்சி. இது நோய். இது வந்து ஒரு கேன்சர் மாதிரியான நோய். பட் எவ்வளோ அழகாக நமது மூதாதையர் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்கள் வந்து வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயருவான். கீழிருந்து மேலே போகும் வளர்ச்சி தானே தவிர மேலிருந்து கீழே வரும் வளர்ச்சி அல்ல. இங்கே எங்களெல்லாம் ஒழுங்காக நீ அதிகாரம் கொடுத்து நல்லபடியாக நீ வாழ விட்டேன்னா உன் புதுடில்லியும் அதிகாரம் நல்லா இருக்கும். இல்லை இப்படித்தான் நீ இருப்ப அப்படின்னா விரைவிலேயே ஒரு நாள் வரும், இது வந்து சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். உண்மையிலே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். ரொம்ப நாளெல்லாம் நீங்கள் கட்டி பிடிச்சி காத்திருக்க முடியாது. சர்வாதிகாரிகள் நீடித்து நிலைத்து நின்றதாக வரலாறே இல்லை. ஏன் அமெரிக்காவில் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டாமில்ல, நீங்கள் யாருன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டாமில்ல இல்லை? இப்போ மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும் அவருடைய கொள்கைகள் சரியோ தப்போ, காங்கிரஸோட கொள்கைகளும் விமர்சனங்கள் உண்டு. பட் இந்தியாவை எல்லாரும் அரவணைச்சு சரிப்பா எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு கொண்டு போகிறவங்க அப்படி. இன்றைக்கி நடக்கிற ட்ரேட் வாரெல்லாம் வெறும் ட்ரேட் டெபிசிட்னு மட்டும் நினைக்காதீங்க. ரஷ்யாவிலேருந்து இவங்க எண்ணெய் வாங்குறதுனால மட்டுமே இது நடக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக பேசுகிறதுக்கு இன்றைக்கி உயர்மட்டங்களில் ஆட்கள்லாம் அமைதியாகிட்டாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் யார், அவன் என்ன, அவனோட கொள்கைகள் என்னங்கிறது ஊர் உலகத்துக்கு இன்றைக்கி நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்படி வந்து ஊரில் இருக்கிற எல்லா நாடுகளும் இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உங்களை தேடி வருதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு தொழில் பண்ணணும், அவ்வளோதான். அவனுக்கு சில தேவைகள் இருக்குது. அந்த தேவை முடிஞ்சு போச்சு. வேறு ஏதோ வழியில் அவன் சரி பண்ணிட்டான்னா அமெரிக்கா அவன் ஒரு 10 வருஷத்தில் அவன் ரெடி பண்ணிவிடுவான். அவன் பிள்ளைங்களையும் அவங்க பள்ளிக்கூடத்தையும் சிஸ்டத்தையும் இதே ஐடி நாலேஜ் அவன் சரி பண்ணி எடுத்துருவான். அப்படிலாம் ஒரு
அறிவில்லாத நாடுகள். ஆனால் இது எதுவுமே நடந்திருக்காது. நம்மளை நேசிச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு உண்மையான ஜனநாயகத்தையும் எல்லோரையும் உள்ளடக்கிய இணக்கப்பாடான ஒரு வாழ்க்கையை, ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி போனீங்கன்னா இதெல்லாம் வராது. நீங்கள் இங்கே ஏதோ பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி, நீங்கள் உலகத்திலே இல்லாத அப்பாட்டக்கர் மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க. காட்டுங்க, இப்படி தான் உலகத்தில் நடக்கும். இந்த நாடும் கடைசியில் இப்படி தான் கொண்டு வந்து விடுவீங்கன்னு போல அச்சமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த ஃபெடரல் பாயிண்டில் இங்கே அது எடப்பாடி அவர்களும் சரி, யாரும் சரி இதில் அரசியல் பண்ணவே கூடாது. டெஃபினெட்லி இது நடந்தது என்னங்கிறது ஒரு இம்பார்ஷியலாக நீங்கள் விசாரணை நடத்தி தான் ஆகணும். நடந்தது என்ன? காவல்துறை தரப்பில் தவறு இருந்ததா, அரசு தவறு இருந்ததா, இல்லை ஏதேனும் அரசியல் சக்திகள் உண்மையிலேயே சதி செய்தார்களா? இதெல்லாம் கட்டாயம் அதை நம்ம விசாரிக்கத்தான் வேணும். ஆனால் இதுக்காக இங்கே புதுடில்லி தான் வரணும், சிபிஐ தான் வரணும், எங்கள் ஊர் ஆஃபீஸர்ஸை நம்ப முடியாது, தமிழர் ஒருத்தரை நம்ப முடியாதுன்னெலாம் உச்சநீதிமன்றம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அறிகுறி. ஃபெடரலிசம் வரப்போ இங்கே யாருமே அதில் மாற்றுக்கிறது சொல்லக்கூடாது. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தான் மிச்சம் நம்ம கொஞ்சம் இருக்கிற நமது பண்பாட்டு, இருப்பு, நில, இன உரிமைகளை காப்பதற்கான ஒரு வழி அல்லது வசதி இந்த இந்திய அரசியல் சட்டத்தில். அதையும் நாம் இழந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.